குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. சர்க்கரை நோய் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பொதுவாக சர்க்கரை நோய் அப்படின்னா அது வந்து ஒரு நோய் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனி டைம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். சர்க்கரை வியாதி இருந்ததுன்னாக்கா கண்டிப்பாக கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியும். ஓகே. க்யூர் தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கல. ஓகே. ஆனால் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்தாச்சுன்னாக்கா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை டெஃபினட்டாக வந்து தவிர்க்கலாம். ஓகே. அதனால் நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி மானிட்டர் பண்ணுறோம், கரெக்டாக லெவலில் வச்சுருக்கோமா, ரெகுலராக செக்கப் பண்ணிக்கிறோமா, அதை பொறுத்து தான் சர்க்கரை வியாதியோட ப்ராப்ளம்ஸு. ஓகே. ரெகுலராக பார்த்துக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே. ஸோ பயப்பட தேவையே இல்லை சர்க்கரை வியாதி இருந்தால். இந்த ஓல்டேஜ் பீப்புள் இருக்குங்களே, ரொம்ப வயது முதிர்ந்தவங்க, அதாவது அபோவ் 60, அவங்களால சரியாக நடக்க முடியாது, கண் பார்வை மங்கியவங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள மானிட்டர் பண்ணிக்கலாம்? சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து யங் பீப்புளை கம்பேர் பண்ணால் ஓல்டு பீப்புளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நிறைய விதத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம் ஓல்ட் ஏஜில். பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சுகர் மட்டும் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், கண் பார்வை சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, கிட்னியோட பாதிப்பு, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாலிஃபார்மசி இருக்கும். அதனால தேவைக்கு அதிகமாக மருந்து கொடுக்கக்கூடாது. மற்ற உறுப்புகள் எப்படி வேலை செய்யறதுன்னு அதுக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரிகள் தான் மருந்துகள் வந்து சில மருந்துகள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் இருந்தால், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால், அதெல்லாமும் பார்த்து மருத்துவரோட ஆலோசனையில் என்ன மருந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் கொடுக்கணும். அப்புறம் ஓல்டு பீப்புளில் பார்த்தீங்கன்னா டைட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப மஸ்ட் கிடையாது. அதாவது அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை பொறுத்தது. மற்ற விதத்தில் எல்லாத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா ஏஜ் அலோன் இஸ் நாட் தி க்ரைட்டீரியா. சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து மிச்ச ப்ராப்ளம் இருக்குது, அதனால அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் ரொம்ப புவராக இருக்குன்னா ரொம்ப டைட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சுகரை மானிட்டர் பண்ணணும். ஒரு ஃபாஸ்டிங் வந்து ஒரு 120 அந்த ரேஞ்சில் இருக்கலாம், 100க்குலாம் கீழே போகக்கூடாது. அதே மாதிரி ஆஃப்டர் மீல்ஸ் வந்து லெஸ் தேன் 180 to 200க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். பட் ரொம்ப சின்ன வயசுக்காரங்களுக்குலாம் ரொம்ப டைட் கண்ட்ரோல் சொல்லுவோம். அது இந்த 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகர் 7%க்கு கீழே இருக்கணும்னு. அவ்வளோ டைட் கண்ட்ரோல் கொண்டு வரும்போது வயதானவர்களுக்கு லோ சுகர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, அவங்க வந்து தனியாக வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, லோ சுகர் வந்ததுன்னா அவங்களே தங்களை பார்த்துக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி லோ சுகர் வரும்போது தனியாக நடக்கிறாங்க, பார்வை சரியாக இல்லை, காலில் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, விழுந்துடுறாங்கன்னா ஃப்ராக்சர் வரக்கூடிய ரிஸ்க் எல்லாம் அதிகம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ரொம்ப டைட் கண்ட்ரோல் இல்லாமல் ரீசனபிள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது முக்கியம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் குடும்பத்தில் ராஜேந்திரன் பேசுகிறேன் சார். டாக்டர் பேசுகிறாங்களா? ஓகே டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். என்னோட ராஜேந்திரன் ஏஜ் வந்து 55 ஆகுது. சரி. டைப் 2 டயபிட்டிஸ். ஓகே. ஃபாஸ்டிங்கில் 140, பிபியில் வந்து 220 இருக்கு மேடம். சரி. கிளைக்கோமேட் ஜிபி 1 டேப்லெட் எடுத்துருக்கேன். பட் ஆனால் இப்போ இவ்வளோ தான் திடீர்னு கட்டி மாதிரி வருது உடம்புல அங்கே பாகத்தில். ஓகே. அது தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இருக்கு மேடம். சரி. அது கட்டிக்கு போது சாதாரண அமோக்சிலின், அது இப்போ பேராசிட்டமால் கொடுத்தாங்க டாக்டருங்க. ஓகே. சரி, எதனால மேடம் அந்த மாதிரி கட்டி வருது? உங்களோட சுகர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இல்லை அவங்களுக்கு. ஓகே மேடம். ஆமாம், ஒரு 140 கொஞ்சம் அதிகம் ஃபாஸ்டிங் சுகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகும் 200க்கு மேலே போகிறது நல்லதில்லை. ஓகே. ஸோ சுகர் கண்ட்ரோலில் இல்லாத போது இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஆமாம், அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து இந்த அடிக்கடி கட்டி வர்றதுக்கு என்ன ரீசன், அவங்களுக்கு வந்து உள்ளேயே அவங்களோட உடம்புலையே ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது எம்ஆர்எஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஏதாவது அவங்களோட தோல்லையோ இல்லை மூக்குலேயோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து நிறைய பேருக்கு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு க்யூர் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி கட்டிகள் வராது. அதே சமயம் சுகரையும் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் செங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? டாக்டர் ஜெயராணி பேசுகிறேன். ஓகே டாக்டர், உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்.
இது எனக்கு வந்து 47 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஓகே. பட் சுகர் இருக்குது, கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஃபாஸ்டிங்ல 100, அப்புறம் இது போஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 200க்குள்ள 160 170 அப்படி இருக்குது. சரி. பட் எனக்கு கால் பாதங்கள் வந்து ரொம்ப வந்து அப்படி நரம்புகள் வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி, அது தூங்கும் போது வந்து ரொம்ப நைட்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஓகே. பெயினா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மிட் நைட்ல எல்லாம் கொஞ்சம் முழிச்சிட்டா அந்த கால் பிடிச்சு இழுக்கிறது, வலிக்கிறது, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கிறது, ஓகே. அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு மேம். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு வருஷமா சுகர் இருக்குமா? ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேம். நான் நல்லா யோகா எல்லாம் பண்ணுவேன், பட் எதனால இப்படி வந்ததுன்னு தெரியல. சுகர்னால வந்து நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்படலாம். அது வந்து சுகர் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. ஸோ கண்டினியூஸாக சுகரை மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நரம்புகள் பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. உங்களோட சென்சேஷன் எப்படி இருக்குது, உங்களோட வைப்ரேஷன் சென்ஸ்னு, அந்த மாதிரி உங்களுக்கு நரம்பு எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு டாக்டரை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு காலை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதை நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் 1 மாதம் வரைக்கும். அதில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கண்ட்ரோலில் வருது இந்த மாதிரி காலில் இருக்கிற பிரச்சனைன்னு. அதே மாதிரி காலையும் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி செருப்பு இல்லாமல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கப்புறமா ரெகுலராக செக் பண்ணிக்கணும் டெய்லி நீங்களே உங்கள் காலை. ஏதாவது புண்ணு இருக்கா, இல்லை அடிபட்டிருக்கா, இல்லை ஏதாவது வெடிப்பு இருக்கா, அதெல்லாம் பார்த்து இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு காலை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேல்மலையனூர் பக்கத்தில் கோட்டைப்பட்டி கிராமம் சார். ஓகே, உங்கள் பேர் சார்? என் பேர் ரமேஷ்ங்க சார். 37 வயசு ஆகுதுங்க சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். சரிங்க சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு 37 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. எனக்கு 3.5 வருஷமா டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது மேடம். ஓகே. இப்போ நான் லாஸ்ட் வீக் மணக்குள்ள நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தேங்க. ஓகே. அப்போ மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 58 60 அளவில் வந்துடுதுங்க சுகரு. ஓகே. சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுபடியும் 200 தாண்டி போயிருதுங்க. சரி. இது எப்படின்ட்டு புரியலங்க. எந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. சாப்பிட்டா உடனே அதிகமாயிருது. நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கிறீங்க சார்? ஊட்லி நாம்ஸ்னு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். ஓகே. இப்போ டயக்னோஸ் ஆகிட்டு ஏதோ ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க மேடம் சாப்பிட சொல்லி. ஓகே. ஹாஸ்பிட்டலில். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வயத்தில் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது வந்து 50 60ன்னுலாம் இருந்ததுன்னா லோ சுகர்னு அர்த்தம். அது வந்து அவ்வளோ கீழே கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது என்னன்னாக்கா நைட்டில் எடுக்கிற மருந்து தான் மார்னிங் சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். மார்னிங்கில் எடுக்கிற சுகர் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கிற சுகர், சாப்பிட்டதுக்கப்புறமா இருக்கிற பிளட் சுகர் இன்க்ரீஸ், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மேபி நீங்கள் நைட்டில் எடுக்கிற மருந்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு மருந்து டோசேஜ் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் உணவு வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து உணவு கட்டுப்பாடும் ரெகுலர் எக்ஸசைஸும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு 1/2 மணியாவது பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டயத்துக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறமா வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வந்து கம்மியாக இருக்கணும், வித் நிறைய காய்கறிகள். அதெல்லாம் நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கரெக்ட் டயத்துக்கு எடுத்துகிட்டு இன்பிட்வீன் மீல்ஸ் வந்து ஸ்நாக்ஸ், ஏதாவது லோ கேலரி ஸ்நாக்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு லோ சுகர் வராது. சுகர் வந்து சீராக கண்ட்ரோல் ஆகும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் பூனேலேருந்து பேசுகிறேன், சரஸ்வதி பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஆமாங்க, கொடுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் பூனேலேருந்து பேசுறேன். எனக்கு வந்து 20 இயர்ஸா சுகர் இருக்குது. சரி. நான் வந்து டெய்லி பென் இன்ஜெக்ஷன் போடுறேன். லேண்டன் இன்ஜெக்ஷன் டெய்லி 124 mm போடுறேன். சரி. நெக்ஸ்ட் வந்து கிளக்கோமெட்டிக் 2 DG வந்து டெய்லி 3, மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, நைட் 1, 3 போடுறேன். சரி. இப்ப எனக்கு வந்து கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்ணு ஆன்ஜியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. எனக்கு ஆன்ஜியோக்கு போனோம். சரி. அப்புறம் எனக்கு சுகர் லெவல் குறையவே மாட்டேங்குது. இன்ஜெக்ஷன் போட்டும் டெய்லி நான் பாக்குறேன், சுகர் லெவல் குறையவே மாட்டேங்குது. இன்னைக்கு மார்னிங் பார்த்தாலும் 161 இருக்குது. ஓகே. டயட்லலாம் கண்ட்ரோலில் இருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே.
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து 20 யூனிட்டில் கண்ட்ரோல் ஆகும், சில பேருக்கு 30 யூனிட்டு, சில பேருக்கு 40 யூனிட் கூட தேவைப்படலாம். அவங்களோட உடம்பை பொறுத்தது. நீங்கள் வந்து சுகரை மானிட்டர் பண்ணணும் ரெகுலராக. காலையில் வெறும் வயிற்றுல, அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு, லஞ்சு சாப்பிட்டு 2 ஹவர்ஸ், டின்னர் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ், அது மாதிரி ரெகுலராக மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்சுலின் டோசேஜும் மருந்தையும் அட்ஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக சுகர் லெவலை கம்மி பண்ணிடலாம். உங்களோட டாக்டரை போய் பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் இருக்காங்க பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் ஜோதிமணி பேசுகிறேன் சார். வயசு 50. டாக்டர் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சார். மேடம் வயசு 50 சார்மா. ஓகே. 140க்கு மேலே சாப்பிட்டு 140க்கு மேலே போனால் காலில் கொப்பள மரம் ஆயிடுது. இப்போ அப்படியே தொப்பை இறங்கிருக்கு. சுகர் லெவல் 140க்கு மேலே போச்சுனாலா? ஆமாம். அதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு முன்னால் சாப்பிட்டு 2 மணி நேரம் எடுத்தா. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தா. எம்டி ஸ்டமக்கில் ஃபாஸ்டிங் வேல்யூ எவ்வளோ இருக்குது சார்? வாசி வந்து இப்போ வந்து 120 இருக்குது. ஓகே. 140 to 160 சுகர் ஆஃப்டர் ஃபுட் வந்து ஓகே தான். உங்களுக்கு வந்து 50 வயசு ஆகும்போது அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அந்த கட்டி எதனால் வருதுன்னு டாக்டர் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது அப்படியே கண்ட்ரோல்லையே இருக்கட்டும். கரெக்டாக மருந்து எடுத்து மானிட்டர் பண்ணிக்கோங்க உங்களோட சுகரை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஓகே. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து தாரணி பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. இது எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி சுகர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி. ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஏஞ்சியோகிராம் ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. சரி. அது பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 140 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 170 தான் இருந்துச்சு. கண்ட்ரோலா இருந்துச்சு. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 170 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 270 இருக்குங்க. சரி. அது எதனால இன்க்ரீஸ் ஆகுதுங்க? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அவங்க அதே மருந்துகள் தான் எடுத்துக்கிறாங்களா இல்லை டோசேஜ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குதுங்களா? அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளைசிபேஜ்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுத்திருந்தாங்க. ஓகே. அது சாப்பிடுற வரைக்கும் நல்லா கண்ட்ரோல்டா தான் இருந்துச்சுங்க. இந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல டேப்லெட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அது சாப்பிடும்போது தான் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்குங்க. அதே மாதிரி ஆபரேஷன் செய்ய போகும்போதும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் அவருக்கு சுகர் இருந்துச்சுங்க. சம்டைம்ஸ் இந்த அட்மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே வந்து சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகலாம். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்லுவோம். அப்போ இருக்கும்போது அது சுகர் லெவலை பார்த்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் கொடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த காரணங்கள்னால அந்த மருந்தும் அவருக்கு கேட்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்னால சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட உங்களோட அப்பாவோட சுகர் லெவலை எடுத்துகிட்டு போய் பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சுகரை திருப்பியும் மீண்டும் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். 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 சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து ஸ்ரீலங்கால இங்கே வந்திருக்கேன், இந்தியா தான். ஓகே, உங்கள் பேர் சார்? டாக்டர் ஆயுர்வேதிக் சித்தா டாக்டர் ஹசன் பசரின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்க சார். சார் மேடம், நான் ஒரு டாக்டர் தான், ஆயுர்வேதிக் சித்தா டாக்டரு. ஓகே சார். நான் ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு சுகர் இருக்குது. சரி. நான் வந்து ஸ்ரீலங்கால ஹாஸ்பிட்டல் வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. வந்து என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து இப்போ 1 வருஷ காலமா கால் எரிச்சல், கால் குடைச்சல், கை குடைச்சல் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. சரி. எந்த கால் பாதத்திலையும் கீழே வைக்க முடியாத அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கு. சரி. கிட்டத்தட்ட சுகர் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. நான் வந்து ஃபாஸ்டிங்ல வந்து 190க்கு மேல இருக்குது. சரி. அப்புறம் ஆஃப்டர் ஃபாஸ்டிங்ல 200 300 அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. சரி. இன்சுலினும் நான் பாவிக்கிறேன் 15, அதாவது காலையில வந்து 10 பாயிண்ட்டும் 2 விதமான இன்சுலின் கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ இங்க வந்து நேற்று எஸ்டர்டே இதுல வந்து மகாத்மா காந்தியில வந்து செக் பண்ணேன். சரி. அப்புறம் திருப்பி வந்து இவங்க இன்சுலினும் நேர கொண்டு மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா கண்ட்ரோல்ன்றதே இல்ல, சுத்தமா கண்ட்ரோல் இல்ல. ஓகே. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை சொல்லுங்க. நான் திரும்பவும் எல்லாருக்கும் சொல்கிறது தான், டயட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட் சுகர் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு.
அண்ட் இன்சுலினோட தேவை வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அதனால் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. பட் இன்சுலின் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாருக்கும் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சுகர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, இப்போ தைராய்டு லோவாக இருந்தாலோ ஹையாக இருந்தாலோ சுகர் கண்ட்ரோலுக்கு வராது, செகண்டரி காசஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது மருந்துகள் வேறு எடுத்துக்கிறதுனால சுகர் ஜாஸ்தியாக இருந்தா, ஸ்டீராய்டு டேப்லெட் எடுத்துக்கிறதுனால, அந்த மாதிரி இதெல்லாமும் அனலைஸ் பண்ணிவிட்டு சுகரை கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பட் யூஸ்வலாக ஒரு சில வாரங்கள் ஆகும் சுகர் கண்ட்ரோல் வரத்துக்கு. அந்த சமயத்தில் மானிட்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து பேசுறேன் சார். உங்க பேருமா? என்னோட பேர் கண்மணி. ஓகே, டாக்டர் இருக்காங்க. உங்களோட உங்க டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு 26 வயசு தான் ஆகுது மேடம். எனக்கு இப்போ சுகர் லெவல் வந்து 200 இருக்கு. எப்போம்மா? இப்பதான் மேடம், போன வாரம் தான் பார்த்தோம். இல்லை, எப்போ? சாப்பிட்டதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் 200 இருக்கு மேடம். ஓகே, 200 இருக்கு. அதான் டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஐட்டம் எப்படி எடுத்துக்கிறது இல்லை என்னன்னு தெரியல. மேற்கொண்டு கூடிக்கிட்டே போகுமா அப்படின்ற பயம் வேற இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா சக்கரை வியாதி இருக்குன்னு? இல்ல, 2 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறேன் மேடம். அப்பெல்லாம் 140 170, இப்போ வந்து 200க்கு வந்துருச்சு. சரி, சக்கரை வியாதியோட தன்மையேம்மா நாள் ஆக ஆக உங்களுக்கு ஜாஸ்தி ஆகலாம். ஆனால் மருந்துகள் ரெகுலராக சாப்பிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன அளவில் சாப்பிட்றோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். டைமுக்கு ஃபுட்டு எடுத்துக்கணும். பியூர் ஸ்வீட்ஸு, சர்க்கரை, வெல்லம், கல்கண்டு, இந்த மாதிரி இனிப்பு பொருட்கள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸு, ஹை கேலரி ஸ்டஃப், கேக், பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, அளவாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா 11 மணி வாக்கில் நீங்கள் ஏதாவது பட்டர் மில்க்கு, இல்லைன்னா ஒரு சாலட், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், முழு பழமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். தென் லன்ச் அகெயின் ஒரு 1-1:30க்கு சாப்பாடு அளவு கம்மியாக இருக்கட்டும், காய்கறிகள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஈவினிங் 4:30 அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சாலட் இல்லை ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். திருப்பியும் நைட் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அளவாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி சக்கரை வியாதிக்காரங்க இருக்கிறவங்க உணவு பழக்க வழக்கங்களில் கண்ட்ரோலாக இருக்கிறது முக்கியம். இது பேசிக்கு. இதுக்கு மேலே தேவைப்படுறதுக்கு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு மருந்துகள் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் ரெகுலராக ஒன்ஸ் இன் 3 months ஆகுது கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறமா ஃபாலோ அப் பண்ணி ஃபாஸ்டிங் சுகர் 2 hours ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகர். அதையும் எடுத்து கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்கரை வியாதியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ ப்ரீவியஸ் காலர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 26 வயசு தான் அது சொன்னாங்க, பட் சுகர் இருக்குது சொன்னாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? யூஸ்வலாக இனிஷியல் ஸ்டேஜஸில் சுகர்னால ஒரு சிம்டமும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் எல்லாரையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து 20 வயசுலேருந்தே செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஏஜ் ஆஃப் ஆன்செட் இப்போ வர வர கம்மியாகிட்டே வருது. பீப்புள் வந்து இப்போ ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்கப்புக்கு வரவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வருவாங்க. வந்து பார்த்தா ஃபாஸ்டிங்லேயே வந்து 290 அந்த மாதிரி சுகர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாளைக்கு கண்ட்ரோலில் இல்லாமல் கண்டுபிடிக்காமல் இருந்தோன்னா அப்போ வந்து சுகர் 300-400 அந்த ரேஞ்சில் போகும்போது சில சிம்டம்ஸ் வரும். டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உடல் எடை குறையும், அதுக்கப்புறமா வந்து தாகம் நிறையா இருக்கும், கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கலாம், பசி அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகும், யூரின் போகிற இடத்துல புண் வரலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சுகர் ரொம்ப நாளைக்கு கண்டுபிடிக்கலன்னா இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறையா பேர் ரெகுலர் செக்கப்புக்கு வருவாங்க. சுகர் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லையேன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இதை வந்து எல்லாருமே பார்த்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year பண்ணிக்கிறது ரொம்ப செக் பண்ணி அவங்களோட இது லெவல் நார்மலாக இருக்காங்களா, இல்லை பார்டர் லைன் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்களா, இல்லை சக்கரை வியாதி வந்துட்டான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து லேடிஸ் வந்து மானிட்டர் பண்ணணும் இல்லையா சுகர் லெவல், அதுக்கு அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ப்ரெக்னென்சி போது இருக்கிற டயபிட்டிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெகுலர் மானிட்டரிங் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக இப்போ வந்து நான் முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே சர்க்கரை வியாதி வருது. நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகும்போதே அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையானே தெரியாது. ஸோ யார் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடியே வந்து அவங்களோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது நல்லது. இப்போ அவங்களுக்கு தெரியல, பட் ப்ரெக்னென்சி ஆகிட்டாங்க, கன்சீவ் ஆனதுக்கப்புறமா சுகர் வந்ததுன்னா ரொம்ப டைட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் வந்து 95க்கு கீழே இருக்கணும். யூஸ்வலாக ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 hours ஆஃப்டர் ஃபுட்டு பார்ப்போம். பட் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு 1 hourல பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 140க்கு கீழே இருக்கணும். அப்போ தான் டைட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு. த்ரூ அவுட் தி டே நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ தான் வந்து ப்ரெக்னென்சியில் மதருக்கும் ப்ராப்ளம் வராது, பேபியும்க்கும் பிறந்த உடனே ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் நேம் சுரேஷ். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சென்னையிலேருந்து தான். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சொல்லுங்கள் சார். மேடம், எனக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து 98 இருக்கு மேடம். சரி. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து 192 இருக்கு. சரி. அப்புறமா வந்து யூரின்ல வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நில்ல இருக்கு. சரி. அப்புறமா டபுள் பிளஸ் வந்திருக்கு. சரி. அதுதான் என்னங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? 29 ஆகுது மேடம். 29. டெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மருந்து எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன் மேடம். என்ன மருந்து சாப்பிட்றீங்க சார்? தெரியலைங்க மேடம். சரி, ஃபாஸ்டிங் 92 ஓகே. ஆனால் வந்து 98 ஓகே. பட் வந்து சாப்பிட்ட பிறகு இருக்கிறது லெவல் கொஞ்சம் அதிகம். உங்கள் ஏஜுக்கு ஒரு 160க்கு கீழேயாவது கொண்டு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் டாக்டரை பார்த்து. அப்புறமா டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த பிளட் ரிப்போர்ட்டு தான் வந்து டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் அதை அனாவசியமாக செக் பண்ண வேண்டாம். பிளட்டில் பார்த்தீங்கனாலே அதுவே போதும். அது யூரினில் இருக்கிற சுகரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சுமதி பேசுகிறேங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சி மாவட்டம். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்கள் ஹஸ்பண்டுக்கு 40 வயசு ஆகுதுங்க. சரி. திடீர்னு ஒரு 3 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டாங்க. சரி. பண்ணி பார்த்தாங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 160 இருந்தது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 250 இருந்ததுங்க. சரி. 1 மாசம் மாத்திரை எடுத்தாங்க. டெய்லி வாக்கிங் எல்லாம் போனாங்க, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி 92 இருக்குது. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 138 இருக்குதுங்க. சரி. இப்ப மாத்திரை கண்ட்ரோல் இது கண்டினியூ பண்ணணுங்களா? ஆமா, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். இது வந்து நீங்கள் எடுக்கிற மாத்திரை வந்து தான் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கு சுகரை. ஆரம்பத்துலேருந்தே கண்டுபிடிச்சதுலேருந்தே நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்டா தான் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக மாத்திரையை நிறுத்தாதீங்க, மானிட்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல டயட் அண்ட் எக்ஸசைஸில் கண்ட்ரோல் ஆகிடுதுன்னா உங்களுக்கு டோசேஜ் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மருந்தோட தேவைகளை. ஆனால் கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ. ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? புதுக்கோட்டையிலேருந்து லதா பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம், இது வந்து சுகர் வந்து 320 இருக்கு மேடம். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சுகர்னு கண்டுபிடிக்கப்பட்டது. சரி. அதுக்கப்புறம் நான் டெலிவரி முடிஞ்ச உடனே அப்புறமாட்டி விட்டுட்டேன். சரி. வந்து 7 years ஆகுது. ஆனா இப்ப திரும்ப இப்ப பாத்தீங்கன்னா 320 330 அப்ப வந்து ஆஃப்டர் மீல்ஸ் அப்படிதான் தெரியுது. முன்னாடி பிஃபோர் வரைக்கும் அப்படிதான் தெரியுது. சரி. டேப்லெட் எடுத்தாலும் இல்லை, ஆனா வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. வெயிட் 80 இருக்கு. சரி. அதான் என்ன வேற கண்ட்ரோல் பண்ணலாம் என்னன்னு. அதாவது கர்ப்ப காலத்தில் வர சக்கரை நோய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு வார்னிங் சைனு. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சுகரை டெலிவரிக்கு அப்புறமாவும் 2 மாசத்துல செக் பண்ணிட்டு வருஷம் செக் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சி போது வந்தது அதுக்கப்புறமா சரியா போச்சுங்கிறது கிடையாது சக்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும்.
இவங்களுக்குலாம் வந்து 50% ஆஃப் தி ப்ரெக்னென்ட் உமன் வந்து சர்க்கரை வியாதி இருந்தவங்களுக்கு 5 வருஷத்தில் சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, டெலிவரிக்கு அப்புறமா இமீடியட்டாக செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 2 months கழித்து இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு பண்ணி அவங்களோட சுகர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நார்மலில் இருக்காங்களா இல்லை பார்டர் லைனில் இருக்காங்களா இல்லை சர்க்கரை வியாதி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா இப்படி தான் திடீர்னு வந்து 300 கிட்ட நமக்கு தெரியும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் வந்து அறிகுறிகள் ஆரம்ப காலத்தில் எதுவும் இருக்காது. இதுக்கு மெயின் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, லேடிஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி வெயிட் கெயின் பண்ணக்கூடாது. வெயிட் கெயின் ஆனதையும் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணோம். வெயிட் ஏறினாலே சர்க்கரை வியாதி வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. அதனால் எல்லாரும் ஆரோக்கியமாக உணவு உட்கொண்டு வெயிட்டை குறைச்சி டெய்லி வாக் பண்ணி சுகர் ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ண வேண்டியது முக்கியம். இப்போது உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தாச்சு, இனிமேல் எல்லாருக்கும் இருக்கிற சர்க்கரை வியாதி மாதிரி நீங்களும் டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி மெடிசின்ஸ் எடுத்து சுகரை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதோட இதை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் நேம்மா? என் பேர் அபிஸ்ரீங்க. நான் ஹஸ்பண்டுக்காக கேட்கணுங்க டாக்டர் கிட்டங்க. ஓகே டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். ஹஸ்பண்டுக்கு ஏஜ் 40 ஆகுதுங்க. சரி. ஒரு 3 years பேக் வந்து அவர் 104 kg இருந்தாங்க. சரி. இப்போ வந்து சடனா 124 kg வெயிட் அதிகமாயிருச்சு. ஏன் இப்படி வெயிட் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது சீரம் இன்சுலின் வந்து 57.41 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லேப் ரிப்போர்ட்லிங்க. சரி. அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னங்காட்டி இப்போ ரீசெண்டா சுகர் டெஸ்ட் எடுத்ததுல வந்துங்க ஃபாஸ்டிங்ல வந்து 125ம் பிபில வந்து 237 இருக்குங்க. சரி. HbA1c வந்து 6.4% இருக்குங்க. சரி. இதுக்கு வந்து டாக்டர் வந்து மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து 250 mg காலையில ஒன்றும் நைட்டு ஒன்றும் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சரி. இப்போ இது வந்து சுகர் லெவல் வந்து இவங்களுக்கு நார்மலா இருக்குங்களா இல்ல அதிகமா இருக்கா? இது நம்ம வந்து சுகரே இல்லாம பண்ணிடலாமா இல்ல கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியுங்களா? இதுக்கு என்ன பண்றதுங்க? இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் குறையவே இல்லைங்க. தைராய்டு செக் பண்ணிட்டோம், அதுவும் தைராய்டும் இல்லைங்க. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வெயிட் அதிகமாக இருக்காரு. கண்டிப்பாக இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கே சர்க்கரை வியாதி வரக்கூடிய ரிஸ்க் அதிகம். ஏன்னா இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் உடம்புல சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து சரியாக வேலை செய்யாது. நிறைய இடத்துல வந்து கொழுப்பு அதிகமாக இருந்ததுனாக்கா அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ எனி டைம் சுகர் வந்து 200க்கு மேலே போச்சுனாலே சர்க்கரை வியாதி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வேல்யூ ஃபாஸ்டிங் வந்து 125, அது வந்து 126க்கு மேலே போச்சுன்னா சுகர் இவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா 200க்கு மேலே இருக்குது. ஏதாவது ஒன்று இருந்தாலே சர்க்கரை வியாதி தான். ஸோ இவருக்கு என்னன்னாக்கா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வெயிட்டை குறைக்கணும். அவர் வந்து 124 கிலோஸ் இருக்காருன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 அந்த ரேஞ்சுக்காவது ஒரு ஸ்லோவாக ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணாருன்னா சுகர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிக்கணும். பட் வெயிட் லாஸ் இஸ் அ மஸ்ட் அண்ட் டேப்லெட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மெட்ஃபார்மின் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகரை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அனிதா ஊட்டியிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே, மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், அம்மாவுக்கு சுகர் இருக்கு. சரி. அது டேப்லெட்ஸ் எடுத்தால் கூட கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது டாக்டர். என்ன வயசாக இருக்குதும்மா அம்மாவுக்கு? டாக்டர், அம்மாவுக்கு வயசு என்ன? 45 இருக்கும் டாக்டர். ஓகே, என்ன மருந்து எடுக்கிறாங்கம்மா? என்ன டாக்டர் டேப்லெட் என்ன எடுக்கிறாங்க? டேப்லெட்ஸ் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் 300க்கு கம்மி ஆகவே மாட்டேங்குது டாக்டர். டயட் இருந்தாச்சு, எல்லாம் கம்மி பண்ணி பார்த்தோம். மருந்துகள் வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமா? டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அதில் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் தி டேவை சுகர் செக் பண்ணி அது வந்து எதனால் சில சமயம் வந்து நமக்கு தெரியாமையே சாப்பாட்டில் ஜாஸ்தியாக இருக்கலாம் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டு. அதனால் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்து சுகரை வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மருந்தில் கேட்கலன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது டேப்லெட்ஸ்லேயே நிறையா விதம் இருக்குது, இன்சுலின் இருக்குது, அது மாதிரி நீங்கள் இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் கண்டிப்பாக.
யூரின் கூட ஜாஸ்தி போறாங்க டாக்டர். அது சுகர் அளவு கண்ட்ரோல் ஆகலைனாலே பிளட்டில் உங்களுக்கு யூரின் அதிகமாக போகும். ஸோ உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்தால் அது சரியாக போயிடும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது உடம்புல. அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? எப்போவுமே வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ சில கண்டிஷன்ஸ்க்கு தான் சில மருந்துகள் கொடுக்கலாம், சில மருந்துகள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் எல்லோரும் ஜென்ரலாக ஒரு இதில் கவனமாக இருக்கணும். ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு வீட்டில் சுகர் இருந்ததுனாக்கா இவங்க செக் பண்ணி பார்த்து இவங்களுக்கும் கண்ட்ரோல் வரலைன்னா சரி அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது, அந்த மருந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்னி எப்படி வேலை செய்யுது, லிவர் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வெயிட் எப்படி, இதை பார்த்து தான் நம்ம வந்து மருந்து சூஸ் பண்ணுறோம், டோசேஜும் சூஸ் பண்ணுறோம். அதனால் யாருமே வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காமல் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவங்களோட உடலுக்கு சம்மந்தமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மருந்துகள் எடுத்து கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டியது முக்கியம். ஏன்னா மருந்துகள் வந்து நம்ம நல்லதுக்காக தான் கொடுக்குறோம். அதுவே வந்து சைடு எஃபெக்ட்னால நெகட்டிவாக மாறக்கூடாது, கிட்னி ப்ராப்ளமை ஜாஸ்தி பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா பிரச்சனை வரக்கூடாது. அதனால் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிவகாசில இருந்து மகாலட்சுமி பேசுறேன். மேடம் கிட்ட பேசலாமா? சொல்லுங்கம்மா. மேடம், எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். சரி. 25 வருஷமா இருக்கு. அவங்க ஹார்ட் பேஷண்ட். சரி. அவங்க கண்ணுக்கு கீழே அப்புறம் முட்டியில எல்லாம் கருப்பு கருப்பா வந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி படம் மாதிரி. அது எதனாலன்னு தெரியல மேடம். டாக்டர் கிட்ட போனா அவங்க வந்துட்டு சுகர் இருக்கு, அதனால கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருக்காமா? மார்னிங் சுகர் மட்டும் 300 பக்கமா வருது மேடம். டெய்லி இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க 25 யூனிட்ஸ். ஓகே, மற்ற சமயத்துலலாம் மேடம்? மற்ற டே டைம்லலாம் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கா? ஆஃப்டர் ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கு மேடம். மார்னிங் சுகர் மட்டும் 300 இருக்கு மேடம். ஓகே, 250 300 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் சுகரை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கம்மா. அதுக்கப்புறமா தோல் சம்மந்தமாக இருக்கிற டாக்டரை போய் பாருங்கள். அது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனாலையா இல்லை சக்கரை வியாதினாலையான்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பட் சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாமே சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஓகே, ஹலோ டாக்டர், வணக்கம். சார், நாங்கள் ஈரோட்டில் இருந்து பேசுகிறோங்க. உங்கள் நேம்மா? ராகிலா. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அல்ல, என் பொண்ணுக்கு வயசு 24 ஆகுதுங்க. சரி. சுகர் டெஸ்ட் பண்ணோம், 10 நாளைக்கு முதல்ல 320 இருந்துச்சு. ஓகே, எப்போம்மா? வெறும் வயிற்றுலையா? வெறும் வயிற்றுல இல்லை, சாப்பிட்ட பின்னாடி வெறும் வயிற்றுல 200 இருந்துச்சு. சரி. அப்புறம் ஊசி 3 வேளை கொடுத்து இப்போ குறைஞ்சிருக்குது, 101 வந்துடுச்சு சாப்பிட்ட பின்னாடி. சரி. ஆனா கண்ணு நரம்பு 80% பாதிச்சிருச்சு, கண்ணே தெரியாது அப்படிங்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்யலாம்? எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னு தெரியாது, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நாள் லேட் ஆச்சுனாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே கண் பாதிப்புகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஐ டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இனிமேல் வந்து கண் பார்வை குறையாமல் பார்த்துக்கலாம். அண்ட் சுகர் கண்ட்ரோலையும் நல்ல குட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்போ வந்து கண்ணில் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், நான் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? கணேசன். நெய்வேலியிலேருந்து கணேசன் பேசுகிறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். சொல்லுங்க சார். நான் நெய்வேலியிலேருந்து கணேசன் பேசுகிறேங்க. சரிங்க, பேசுங்க. இது இப்போ திடீர்னு ஒரு மழை வரலாம், 2 வீலரில் மழையில் போகும்போது கை காலெல்லாம் அது குறையல் வாங்குது, கை காலெல்லாம் குடைச்சல் எடுக்குது. சரி. அப்படியே மழையில் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மழை கொஞ்சம் நனைஞ்சு இது பண்ண பிறகு திருப்பி கையெல்லாம் தேய்ச்சா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த இது வருது. அது எதனால் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குங்களா? ஹலோ ஹலோ, காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஓகே. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, காலர் இல்லை போல இருக்கு. காலர் இல்லைன்னு கட் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ இன்சுலின் பற்றி சொன்னீங்க இல்லையா டாக்டர்? இன்சுலின் வந்து அது எதனால், ஐ மீன் அந்த மெடிசன் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம், அது அதோட யூசஸ் பற்றி சொல்லுங்கள்.
இன்சுலின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ட்ரக், சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரது. நம்ம உடம்புலயே இருக்க ஒரு நம்ம உடம்புலயே இருக்கிறது தான். அது வந்து கொடுக்கும்போது நல்ல குவிக் கண்ட்ரோலுக்கு வரும் சுகர். ஸோ ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்கம்மா? நிஷா பேசுறோம், சாகுல். என்னம்மா? ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? நிஷா. நிஷா, எங்க ஹஸ்பண்டுக்கு வண்டி கேட்கணும். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு, 3 வருஷமா இருக்கு. சரி. அவங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டால் இன்னைக்கு கழிஞ்ச 26ஆம் தேதி டெஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டிங்ல 119 இருந்து, ஓகே, 2 ஹவர்ஸ் கழிஞ்சு எடுத்தப்ப 159 இருந்து. சரி. நல்ல லீனாவே போயிட்டு இருக்காங்க. டயட் தான். ஆனால் நல்லா தான் இருக்கு. ஹெல்த்தியா இருக்காங்க, ஆனால் நல்ல லீனா போறாங்க, மெலிஞ்சிட்டே போறாங்க. ஏன் டாக்டர்? சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்குமா? அதனால சுகர்னால பிரச்சனை இருக்கும்னு தோணலை. நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? தைராய்டு ரொம்ப அதிகமாக வேலை செய்யுதா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால எடை குறையிறாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நம்ம அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் அதோட யூசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். அதை பற்றி. இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோனே தான், சுகரை கண்ட்ரோலில் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எடுத்துக்கிறத பற்றி யாரும் வந்து பயப்பட தேவையே கிடையாது. சில சமயம் வந்து டெம்பரரியாக இன்சுலின் கொடுப்போம். அதாவது வந்து கண்டுபிடிக்கும் போதே சுகர் ரொம்ப லெவல் அதிகமாக இருக்குது, 400 அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா ஓரல் மெடிசின்ஸ் வந்து சரியாக வேலை செய்யாமையும் இருக்கலாம். அதனால் சுகரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு இன்சுலின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாற்றிக்கலாம் டேப்லெட்ஸ்க்கு. ஆர் இப்போ வந்து அட்மிஷன் ஆகிறாங்க, ஏதாவது ஃபீவர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறாங்க, அந்த மாதிரி சமயங்களில் ஓரல் மெடிசின்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து டயட் கரெக்ட் டயத்துக்கு இருக்காது, ஆப்ரேஷன் டைம் டிஃபர் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்சுலின் தான் கொடுப்போம். அப்பப்போ சுகரை செக் பண்ணி அதுக்கு தேவையான இன்சுலின் கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஓரல் மெடிசின்ஸ்க்கு அகெயின் கொடுத்துருவோம். பட் நான் ரொம்ப காலமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்சுலின் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நிறுத்த முடியாது. டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் இன்சுலின் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப முத்தின டயபிட்டிஸ் வந்துருச்சோ, இல்லை நமக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துருச்சோ அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, கடைசியாக தான் வச்சுருந்தாங்க இன்சுலின். ஃபஸ்ட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த இதிலெல்லாம் கண்ட்ரோல் ஆகலைன்னா ஆஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் இன்சுலின் இருந்தது. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏர்லியராகவே நம்ம இன்சுலின் ஆரம்பித்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் ரிசர்வ் வந்து ப்ரிசர்வ் ஆகும். அதனால் சுகர் கண்ட்ரோல் ஆரம்பத்துலேயே வந்து நல்ல கண்ட்ரோலில் வரும். அதனால் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இன்சுலினை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு ப்ரிக்கு, இப்போ இந்த பென் டைப்லாம் வந்திருக்கிறதுல வந்து உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது எடுத்துக்கிற முறையில். அதனால் இன்சுலின் கண்டிப்பாக தேவைன்னா எடுத்துக்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ஈரோடு மாவட்டம் பவானில இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க பேருமா? சாந்தி. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் பேர் சந்திரங்க. சரி. அவருக்கு வந்து இப்ப சுகர் வந்து கம்மியா இருக்குதுங்க. ஃபாஸ்டிங் சுகர் 90, பிபி சுகர் 114 இருக்குதுங்க. எவ்வளோ ஃபாஸ்டிங் எவ்வளோ சொன்னீங்க? 90 இருக்குங்க. சரி. பிபி சுகர் 114 இருக்குங்க. 114? ஆமாங்க. என்ன ஏஜ் சொன்னீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு? 39 வயசு ஆகுங்க. ஓகே, ஃபாஸ்டிங் சுகர் பரவாயில்ல, 90 to 130 வச்சுக்கலாம். பட் சாப்பிட்ட பிறகு இருக்கிறது 114 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மருந்து குறைச்சிக்கலாம். டயட்டில் வந்து கேர்ஃபுல்லாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மருந்து வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டு கம்மி பண்ணிவிட்டு
நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 to 4 வீக்ஸில் கண்டிப்பாக சுகர் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது நமக்கு தான் கம்மியாக தானே இருக்குது, டோஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ரிப்பீட் சுகர் வந்து ஒரு வித்தின் அ மந்த் பண்ணிவிட்டு அதில் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தென் ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். உங்க பேருமா? என் பேர் ராஜேஸ்வரிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, எனக்கு வந்து 59 வயசு ஆகுதுங்கம்மா. சரி. எனக்கு 3 வருஷம் ஆகுது சுகர் வந்து. சரி. கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 96 சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் 156 200 இதுக்குள்ள தான் வருது. சரி. ஆனா எனக்கு வந்து இது கால் ஓவரு, அந்த லெஃப்ட் ரைட்டு காலு சுத்தமா வரவே மாட்டேங்குது. இடுப்புல வந்து எலும்பு வந்து 5வது எலும்பு தேஞ்சி போச்சுங்கிறாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல. சரி. ஆப்ரேஷன் பண்ணாதான் நல்லதுங்கிறாங்க. கொஞ்சம் நடக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. அதனால ஆப்ரேஷன் பண்ணா சக்சஸ் ஆகுமாங்களாமா? உங்களோட சுகர் நல்ல கண்ட்ரோலில் தான்மா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எலும்பு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த எந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அதில் எவ்வளோ ஒரு சக்ஸஸ் இருக்கும், உங்களோட இதை உடல்ல பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. பட் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதும் சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்சக்கப்புறமும் கரெக்டாக பார்த்து ரெகுலராக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா சுகர்னால ஆப்ரேஷனுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. ஆனால் உங்களோட சுகர் வந்து கண்டினியூஸாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு எலும்பு டாக்டரை போய் பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? ஹலோ, குட் மார்னிங் மேடம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சிறுவந்தாட்டில இருந்து ராமூர்த்தி பேசுறேன் சார். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். ஓகே, சொல்லுங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சிறுவந்தாட்டில இருந்து, விழுப்புரத்துல இருந்து சிறுவந்தாட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சாப்பிட முந்தி பாத்தீங்கன்னா 80 இருக்கு மேடம் சுகரு. சரி. சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா 145 வருது. சரி. அது சுகர் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். வெயிட் வந்து நீங்கள் ஒன்றும் மருந்தெல்லாம் போடுறது இல்லைங்களா? மருந்துலாம் எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க மேடம். சரி. கட்டை சாப்பிடுவோம். சரி. கட்டை சாப்பிட சொன்னாங்க சித்தாவில். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார். சொல்லுங்க. கட்டை சாப்பிட்டு வர்றதுனால குறையுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவாவது சுகர் வந்து குளுக்கோஸ் குடிச்சு பண்ணியிருக்கீங்களா டெஸ்ட்டு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மேடம். எனக்கு 45 வயசாகுது மேடம். சரி. அதாவது சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடிங்கிற டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயத்தில் 100க்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறமா குளுக்கோஸ் 75 கிராம்ஸ் குடிச்சிட்டு 2 மணி நேரத்தில் செக் பண்ணுவோம். அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு நார்மலில் இருக்கா, பார்டர் லைனா, இல்லை உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சான்னு சொல்ல முடியும். இப்போ டிஃபன் சாப்பிட்டு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் தெரியாது. குளுக்கோஸ் குடிச்சிட்டு பண்ணும்போது 2 மணி நேரத்தில் 140க்கு கீழே இருக்கணும். 140 to 199 வந்து பார்டர் லைன், 200 and above இஸ் டயபிட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு பண்ணதுனால இதை வச்சுட்டு உங்களுக்கு ஃபாஸ்டிங் நார்மலாக தான் இருக்குது. 2 hours வந்து பார்டர் லைன்லாம் இல்லை என்னங்கிறது தீர்மானமாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது வந்து பார்டர் லைனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்து இயர்லி ஒன்ஸ் சுகரை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுகர் வராமையே பார்த்துக்கலாம். வெயிட் பண்ண வேண்டாம் சக்கரை வியாதி வரத்துக்காக நம்ம வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு ஜிடிடி பண்ணி பார்த்துக்கோங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் மேடம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ டாக்டர். யார் பேசுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பாரதி பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முந்தி வந்து 103 இருக்கு, சாப்பிட்ட பிறகு வந்து 190 இருக்கு டாக்டர். சரி. அது நார்மலா என்ன கேட்கலாம் டாக்டர்? மருந்தெல்லாம் ரெகுலராக எடுக்கிறீங்களா? இல்ல, மருந்துலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நான் போனேன் டாக்டர் கிட்ட, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வந்து யூரியன் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு 5 நாள் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. இதுக்கு முன்னால சக்கரை வியாதி இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இல்ல இல்ல டாக்டர், இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல. பார்டர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இது டிஃபன் சாப்பிட்டு தான் பண்ணீங்களா நீங்க? ஆமா சார் டாக்டர். சரி. இப்போ சாப்பிட்றதுக்கு முந்தி வந்து 103, சாப்பிடாததுக்கு முந்தி 103, சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து 190 இருக்கு டாக்டர். எனக்கு வந்து ஒரு பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட்ல வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி. நான் முன்ன காலருக்கு சொன்ன மாதிரி தாம்மா, இது வந்து 190ங்கிறது பார்டர் லைனு. ஆனால் வந்து உங்களுக்கு டயக்னோசிஸ்க்கு 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிச்சா தான் சொல்ல முடியும்.
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆனால் டயட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜிடிடி பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் இப்போ 103ங்கிறது வந்து பார்டர் லைன், பட் 2 hours வந்து 190 வித் பிரேக்ஃபாஸ்ட் வந்ததுனால நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. 200க்கு மேலே போச்சுன்னா டயக்னோஸ் பண்ண முடியும் சர்க்கரை வியாதி இருக்கான்னு, பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 75 grams குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்டர்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்கிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஓகே. ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ. ஓகே. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் சுகருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? நான் வெஜிடேரியன் நிறைய சாப்பிட்டா சுகர் ஏறும், அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே. ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கலாம். ஹவு இட் இஸ் குக்ட் பேஸ்ட் ஆன் தட். வாட் வி அட்வைஸ் இஸ் யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் சர்க்கரை அதிகாரங்க எடுக்கிறது நல்லது. ஏன்னா டயட்டில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்தை கம்மி பண்ண சொல்கிறோம், கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ண சொல்கிறோம். அப்போ ப்ரோட்டீன் தான் நிறையா இருக்கணும். ஸோ யூஸ்வலாக எல்லோ ஆஃப் எக்கில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகம், ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது. அண்ட் சிக்கன் அண்ட் ஃபிஷ் சாப்பிட்லாம், பட் அது வந்து லைக் கிரேவி மாதிரி சாப்பிடணும், நாட் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாம. மட்டன் அண்ட் அதர் திங்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. பொதுவாக இப்போ நீங்கள் டயட் அண்ட் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் சொன்னீங்க, பட் ஒரு காலர் சொன்னாங்க மாதிரி யோகா பண்ணுறேன் பட் எனக்கு வந்து குறையல அப்படின்றாங்க. ஸோ அது எதனால டாக்டர்? யோகா வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நமக்கு வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் தி பாடி, இதுக்கெல்லாம் வந்து இந்த மூச்சு பயிற்சி அதுக்கெல்லாம் வந்து யோகா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ராலில் குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, பேட் கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிறதுக்கெல்லாம் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டி தான் நல்லது. அது லைக் வாக்கிங், ஜாகிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் நல்லா வரும். ஸோ யோகாவுக்கும் பண்ணட்டும், அதுக்கு தவிர வந்து ஒரு நாளைக்கு 1/2 hour ஆஃப் வாக்கிங் அட்லீஸ்ட் 5 times a week. ஸோ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா 150 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங். It should be a continuous walk for 5 days a week பண்ணால் அந்த 150 minutes வந்துடும். பட் ரெஸ்ட் ஆஃப் தி டேவும் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. நம்ம எக்ஸசைஸ் இன்றைக்கி முடிச்சிட்டோம், இது போதும், அவ்வளோதான், ரெஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எப்போவுமே ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன், பாக்யராஜ். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ மேடம், எனக்கு இப்போ 1 year சுகர் இருக்கு. சரி. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த இன்சுலின் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. இப்போ வந்து நான் சாப்பாட்டுக்கு முன்னாடியே 141 இருக்கு. சரி. சாப்பிட்டதுக்கு ஒரு பாடம் 315 இருக்கு மேடம். எவ்வளவு? 315 வந்துடுச்சு. நேற்று செக் பண்ணும்போது 315 இருக்கு. சரி. அதுக்கு என்ன பண்ண, மாத்திரை மாத்தலாமா எப்படி? நீங்க டெஸ்ட் பண்ற அன்னைக்கு மாத்திரை எடுத்தீங்களா? அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் வெள்ளாங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சார், சங்கரம்பட்டி. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். இப்போ சொல்லுங்க சார். சொல்லுங்க. வணக்கம். இந்த எனக்கு வந்து சுகர் வந்து இருக்கு மேடம், பிரஷர் இருக்கு. சரி. சாப்பாடுக்கு முன்னாடி வந்து சுகர் வந்து 90 இருந்துச்சு, சாப்பாடுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது 130 வரைக்கும் இருக்கு. சரி. ப்ரெஷர் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி 110 இருந்துச்சு, சாப்பாடுக்கு அப்புறம் 140 இருக்கு மேடம். பிளட் ப்ரெஷரா? ஆமாம், ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். சரிங்க மேடம். சுகர் தான் வந்து பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டு பார்க்கணும். பிபி வந்து சுகர் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு 130/80 அந்த ரேஞ்சில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங் சார். என்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுகர் செக் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 96ம் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் 202 இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதிக்கு செக்அப் போனாங்க. அவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபுட்டு வந்து எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு செக்அப் பண்ணாங்க, திரும்பியும் பிளட் சுகர் செக்அப் பண்ணாங்க. அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 102வும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 238 இருக்குங்க. ஓகே.
ஸோ அதிகமாயிடுச்சுங்க. அவங்க ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணியும் அதிகமாயிடுச்சுங்க. ஸோ இப்போ எங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி கிட்ட போகிறது நல்லதா கெட்டதா, இல்லை இது எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்றதான் கேள்விங்க. இதுக்கு முன்னால் சுகர் இருந்திருக்கா உங்களுக்கு, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுங்க. ஓகே. என்ன ஏஜ் ஆகுது சார் உங்கள் அம்மாவுக்கு? 49 ஆகுதுங்க. ஓகே. 200க்கு மேலே போச்சுனாலே சுகர் தான். ஸோ 202 and 238 அன்றைக்கி டெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்க பொறுத்து கூட சுகர் லெவல் மாறலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மற்ற ஹோமியோபதியில் என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் டயட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கிறத கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறமா தேவையான மருந்துகளையும் எடுத்துக்க வேண்டியிருக்கும். லைக் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பார்த்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, மற்றபடி எப்படி இருக்காங்க, அவங்க ப்ரெஷர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மருந்து எடுத்துகிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? லட்சுமி நாராயணன், டெல்லியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நான் ஐ எம் 53 years old. சரி. எனக்கு சுகர் 15 வருஷமா இருக்கு. சரி. அண்ட் நான் எடுக்கிற டேப்லெட் வந்து கேல்வேஸ் மெட் 50,000 காம்பினேஷன், காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று. சரி. அண்ட் கார்டேஸ் ஹெச் 5 mg மார்னிங் ஒன்று. சரி. கிளிம்ஸ்டர் 2 mg மார்னிங் 4 ஈவினிங் 2, அதாவது பிஃபோர் மீல்ஸ். ஓகே. பிசைட்ஸ் ஜெவிட் டேப்லெட் எடுக்கிறேன் மேடம். என்னங்க? விட்டமின் டேப்லெட். சரி. பட் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, 15 வருஷமா இருக்கு இது, இந்த எயில்மெண்ட் இது கண்ட்ரோல்ல இருக்கு அப்கோர்ஸ். ஓகே. ப்ரொவைடட். இப்ப டாக்டர் அங்க திருச்சி டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு இந்த கிளிம்ஸ்டர் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப கண்ணை செக் பண்ண போனேன். சரி. அப்ப கண்ணுல சம் சார்ட் ஆஃப் இது இருக்கு, கேட்ராக்ட், இயர்லியர் கேட்ராக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு லூமிகன் 0.01% ஆட் பண்றேன். சரி. அதுதான் மேடம், உங்கள்கிட்ட அந்த கிளிம்ஸ்டர் டேப்லெட் எடுக்கலாமா என்ன, இல்ல அதுக்கு வேற எதுவும் தெரப்பி சொல்றீங்களா? அந்த ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க். கிளிபிசைடு தானே சொல்றீங்க நீங்க? கிளிம்ஸ்டார் 2 mg மார்னிங் 4 mg ஈவினிங் 2 mg எடுக்கிறேன். ஓகே. பட் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா சார்? சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பிகாஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி டயட் கண்ட்ரோல்ல இருப்பேன். மார்னிங் ஐ யூஸ் டு டேக் ஒன்லி கார்ன்ஃபிளாக், ஓட்ஸ், இந்த மாதிரி ஃபுட் தான் எடுப்பேன். ஓகே. மதியானம் சப்பாத்தி 2 சாப்பிடுறது, ஈவினிங்ல 1 பவுல் ரைஸ். ஓகே. அதுதான் மேடம் என்னோட. கிளிமிபரைட் சாப்பிட்றதுனால கண்ணில் பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. பட் உங்களுக்கு என்ன கண்ணில் இருக்குங்கிற பிரச்சனை எனக்கு சரியாக தெரியல. அதனால் உங்கள் டாக்டரை கேட்டுக்கோங்க. சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்போது கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் எடுக்கிற மெடிசன் எல்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் நம்ம ஷோட எண்டுக்கு வந்துடும் டாக்டர். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம நேயர்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.